ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சில பாடல்களை நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நாம் சபையாக கூடி ஆராதிக்க முடியவில்லை என்றாலும் வீடுகளில் இருந்தாவது ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல தருணத்தை தந்திருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் ஆண்டவர் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக எல்லாரும் அப்படியே கண்களை மூடி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகம் முழுவதும் பல சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு உங்களை துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் ஒரு நல்ல தருணத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலும் கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து இந்த நாள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த ஆரம்ப வேளையிலே பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் அப்படியே கண்களை மூடி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா உமக்கு நன்றி உமக்கு நன்றி. அப்படியே ஹல்லேலூயா கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா தேவாதி தேவன் இந்த நாளில் நம்முடைய மத்தியில் கடந்து வரும்படியாக பரிசுத்த தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாக இந்த ஆராதனை வேளையிலே தேவ பிரசன்னத்தோடு தேவ மகிமையோடு ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா பிதாவே நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆரம்ப வேளை முதல் முடிவு வரையும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய மகிமை எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை மறைத்து வெளிப்படுங்க. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை வெளிப்படுத்தி
உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையாக ஒரு சில பாடல்களை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு தெரிந்த பாடல், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன் என்று சொல்லி தெரிந்த பாடல் உற்சாகத்தோடு பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கைகளை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தார்கள், ஏராளமாய் நன்றி சொல்வேன், அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. ஆண்டவர் எத்தனையோ ஆபத்துகளில் பலவிதமான மரண போராட்டங்களில் உண்டு நம்மை கிருபையாய் பாதுகாத்து வந்திருக்கிறார். எனவே நல்ல உணர்ந்து கொண்டவர்களாய் பாடி மகிமைப்படுத்துவோம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை
உற்சாகத்தோடு தேசத்தில் உலகத்தில் நடைபெறுகிற சூழ்நிலைமை பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் தந்திருக்கிற இந்த பெரிய இரக்கத்துக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இன்னொரு பாடலை கூட நம்ம எல்லாரும் உற்சாகத்தோடு பாடி தெரிந்த பாடல் தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடிய தகப்பனே தந்தையே தலை நிமிரச் செய்பவரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிரச் செய்பவரே என்று சொல்லி எல்லாரும் உற்சாகத்தோடு பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம்.
சோதனைகளை எங்களுக்கு விரோதமாய் கொண்டு வந்தாலும் நீர் ஒருபோதும் எங்களை தலை குனிய பண்ணுகிற தேவன் அல்ல, எங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவன். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறே. அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு எத்தனை நுகங்களை வைத்திருந்தாலும் எல்லா நுகங்களையும் குவித்து நம்மை நிமிர பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். என நல்ல கை தட்டி நாட்கள் எல்லாம் நீங்கி எல்லாவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி விடுதலைப்படுத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. தலை நீர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமை நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமை நீ. ஆமென். தலை நிமிர பயப்படாது, நான் உனக்கு மகாபெரிய பலனும் கேடகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமை தைரியப்படுத்தின அந்த சர்வவல்லமை தேவன் இன்றைக்கு நம்மை தைரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சூழ்நிலைகளை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்களை பார்த்து, உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நாம் சோர்ந்து போகாதபடி நாம் தைரியமாய் திடமாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமை நீரே, தலை நிமிர செய்பவர். பாடுங்க எல்லாரும்.
ஹalleluya. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும், அவைகள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படியே அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கிற போது, தேவாதி தேவனுடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கிற போது, அவர் நம்மை வெட்கப்பட்டு போக பண்ணுகிற தேவன் அல்ல, நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். ஒருவேளை கடந்த கால சூழ்நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வெட்கப்பட்டு இருக்கிறோம் என்கிற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், புது கிருபையினால் நம்மை நிரப்புகிற தேவன், புதிய வல்லமையினால் நம்மை நிரப்புகிற தேவன், புதிய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்புகிற தேவன். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை தாங்க ஆண்டவரே. கடந்த நாட்களிலே ஆண்டவரே, வேலை இல்லாதபடி, வருமானம் இல்லாதபடி, பலவிதமான சூழ்நிலைமையோடு வீடுகளுக்குள்ளே நாங்கள் முடங்கி கிடக்கிற ஒரு அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் வந்திருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த நாளிலே எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறபடியினால் ஆண்டவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே எங்களை ஆசீர்வதித்து, எப்படியோ தன் வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் மீண்ட ஆண்டவரை மீண்டும் இரட்டிப்பாய் பெற்றுக் கொண்டாரோ, அதே போல இந்த 40-45 நாட்களாய் நாங்கள் இழந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் மீண்டுமாய் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருமையாக ஆண்டவரே. ஹalleluya. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எந்தன் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும். கேளுங்க, வாழ்த்திருந்து ஆனந்த களிப்பை. இதுவரைக்கும் நாங்கள் முடங்கி போயிருந்த நாட்களுக்கு பதிலாக, இதுவரைக்கும் நாங்கள் தடைப்பட்டிருந்த அந்த நாட்களுக்கு பதிலாக எங்களுக்கு ஆனந்த களிப்பை தாங்க ஏசப்பா என்று சொல்லி நல்ல உற்சாகத்தோடு கரங்களை கட்டி புதிய
புதிய வல்லமையினால் எங்களை நிரப்பி விடுங்க ஆண்டவரே. எமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் அந்த ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. சில நேரம் உலகம் நம்மை மறந்து விடலாம், நம்முடைய குடும்பம் நம்மை மறந்து விடலாம், நாம் நம்பினவர்கள் நம்மை மறந்து விடலாம். ஆனால் ஒருபோதும் மறவாத தெய்வம், இதோ உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொன்ன தேவன், நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் மறவாமல் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நாம் அவருக்கு என்னத்தை செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல, ஆண்டவரே, இதுவரைக்கும் மறவாதபடி எங்களை, எங்கள் குடும்பத்தை நீங்க பாதுகாத்தது மாத்திரமல்லப்பா, ஒவ்வொரு நாளும் நல்ல ஆகாரத்தை தந்து, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நல்ல உடையை தந்து எங்களை போஷித்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. உங்களுக்கு நன்றின்னு சொல்லி அப்படி எல்லாரும் கண்களை மூடி
சூழ்நிலைமையிலும் நம்மை மறவாத, நம்மை விட்டு விலகாத. அன்றைக்கு யோசுவா கலங்கி திகைத்து போயிருந்த போது யோசுவாவை பார்த்து ஆண்டவர் தைரியப்படுத்தினார். மோசையோடு நான் இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இதுவரைக்கும் நம்மை காத்திருக்கிறார், இனிமேலும் காத்துக்கொள்ள அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆண்டவரே, அப்படியே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி வருகிற உங்களுடைய நல்ல தயவுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த மே மாதத்திற்கென்று ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 2வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை இந்த மே மாதத்திற்கென்று ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது இதற்கு மேலே உள்ள பகுதி, அந்த வசனத்தின் மேலே உள்ள பகுதியை வாசிக்க கேட்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி. 2வது வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனத்தையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடுகிற சூழ்நிலைமை வரும். அந்த நேரத்தில் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களோடு பேசுங்க சொல்லி ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நீ தந்திருக்கிற இந்த நல்ல அருமையான ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. வார்த்தைகள் பரலோகத்திலிருந்து கடந்து வருவதாக. அபிஷேகிக்கப்பட்ட, உயிர்ப்பிக்கிற, உணர்த்துவிக்கிற, கிருபை பொருந்திய வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளிப்படட்டும். அடிமை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்ற ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டது என்பதையும் அதே வசனத்திலே நாம் வாசித்து அறிந்து கொண்டோம். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழு உலகத்திலேயும் என்ன பண்றது? இருள் இருக்கிறது, காரிருளும் இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்தையும் கூட இன்றைக்கு இருளும் காரிருளும் மூடி கொரோனா என்று சொல்லப்படுகிற ஒரு வைரஸ் கிருமி பலவிதமான பாதிப்புகளை இன்றைக்கு ஜனங்களுக்கு மத்தியிலே உண்டு பண்ணி எல்லா இடங்களிலும் இருளும் காரிருளும் என்கிற நிலைமையை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அப்படிப்பட்ட சூழ்நிலைமை இருந்தாலும் என்னுடைய மகிமை, அதாவது கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதிக்கும், கர்த்தருடைய மகிமை நம்ம மேல காணப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம மேல உதிக்கும் போது, கர்த்தருடைய மகிமை நம்ம மேல காணப்படும் போது என்ன ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் வேகமாக நாம் தியானித்து ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். வேதாகமம் முழுவதையும் நாம் வாசிக்கும் போது ஒரு கூட்ட ஜனங்கள் மேல இருளும் காரிருளும் உதித்திருந்தது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்களை இருளும் காரிருளும் மூடியிருந்தது. வேதத்தை வாசிக்கும் போது சுமார் 430 வருடம் அந்த ஜனங்கள் இருளினாலும் காரிருளினாலும் மூடப்பட்ட நிலைமையில் இருந்தார்கள். எதற்காக இப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த 430 வருடங்களும் அந்த ஜனங்கள் விரும்பின காரியத்தை செய்ய முடியவில்லை.
ஒருவேளை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னா முடியாது. எங்கேயாவது விருந்து வீட்டுக்கு போகலான்னா முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலான்னு சொல்ல குடும்பமாக உட்கார்ந்து கொஞ்சம் பேசி கொண்டிருப்போம் என்று சொன்னாலும் முடியாது. ஏனென்றால் அந்த 430 வருடமும் தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அடிமை என்று சொன்னால் எப்பொழுது வேலை செய்ய சொன்னாலும் செய்து கொண்டே இருக்கணும். ஒரு வேலைக்காரனுக்கு எவ்வளவு நேரம் வேலைன்னா குறிப்பிட்ட நேரம் தான். அந்த குறிப்பிட்ட நேரம் வேலை முடிஞ்ச உடனே துண்டை உதறிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லி சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா அடிமை அப்படி அல்ல. பகல்ல வேலை செய்யன்னு சொன்னாலும் செய்யணும், ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி இந்த வேலையை செய்யும் சொன்னாலும் செய்யணும், விடியற்கால 4 மணிக்கு எழுப்பி இந்த வேலையை செய்யும் சொன்னாலும் செய்யணும். எப்போ அந்த எஜமான் வேலை செய்ய விரும்புகிறாரோ அப்பெல்லாம் வேலை செய்து கொண்டே இருக்கணும். எனவே நம்முடைய விருப்பத்தின்படி எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே சுமார் 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாய் இருந்தார்கள். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாள் வந்தபோது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. யாத்திராகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 24, 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவுகூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. தேவன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த நாள் தான் கர்த்தர் அந்த ஜனங்கள் மேல உதித்த நாள். அல்லேலூயா. அத்தனை வருடங்கள் இருந்த அந்த நெருக்கங்கள், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், அது அவங்க வாழ்க்கையை கசந்து போய் என்ன இது ஒரு வாழ்க்கை, இப்படியெல்லாம் வாழ வேண்டுமா என்று சொல்லி வாழ்க்கையெல்லாம் கசந்து போய் கொண்டிருந்த அந்த சூழ்நிலைமையில கர்த்தர் அந்த ஜனங்கள் மேல உதித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இதை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட நிலைமை காணப்பட்டு கொண்டிருக்கலாம். அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறோம். எந்த ஒரு காரியத்தையும் விரும்பினபடி செய்ய முடியவில்லை. எல்லா விதத்திலும் நாங்கள் நஷ்டத்தையும் இழப்பையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லை என்கிற நிலைமையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை தான், உண்மையில் கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கர்த்தர் உதித்ததுனால என்ன நடைபெற்றது என்று நாம் வேதத்தை வாசிக்கும் போது, அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். கர்த்தர் உதித்தார் என்று சொல்லப்பட்ட அன்றைய தினமே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட பண்ணினார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உண்மையில் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று சொன்ன இந்த மாதத்திலே கர்த்தர் உதிக்கும் போது கர்த்தருடைய மகிமை நம்ம மேல காணப்படுகிறது. அப்படி கர்த்தருடைய மகிமை நம்ம மேல காணப்படும் போது நாம் பெற்றுக்கொள்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால் விடுதலை. அல்லேலூயா. 4 தலைமுறையாக அந்த ஜனங்கள் எகிப்திலேயே ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு பார்வோனினாலும் அவனுடைய சேனைகளினாலும் அவனுடைய ஆளோட்டிகளினாலும் மிகவும் வருத்தப்படுகிற அளவுக்கு அவர்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் உதித்த அன்றைய தினத்திலேயே அவர்கள் அந்த எகிப்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். அன்றைய தினமே கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, எனக்கு என்றைக்கு விடுதலை உண்டாகும், இந்த நெருக்கடி என்றைக்கு மாறும், இந்த பிரச்சனை என்றைக்கு என் வாழ்க்கை விட்டு நீங்கும், இந்த மனுஷன் மூலமாய் வருகிற நெருக்கம், இந்த குடும்பத்தினர் மூலமாய் வருகிற பிரச்சனை என்றைக்கு மாறும் என்று சொல்லி ஒருவேளை விடுதலைக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உதிக்கிற அன்றைய தினத்திலே, கர்த்தருடைய மகிமை உங்க மேல காணப்படுகிற அன்றைய தினத்திலே நீங்க ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. 430 வருஷமா ஒருவேளை அந்த ஜனங்கள் நினைச்சிருப்பாங்க, இனிமே இதேதான் நம்முடைய வாழ்க்கை, இந்த எகிப்திலே
அடிமைகளாகவே இருக்க வேண்டியதுதான் என்று சொல்லி அவங்க நினைச்சிருந்தாலும், கர்த்தர் அந்த ஜனங்கள் மேல உதித்த போது, கர்த்தருடைய மகிமை அந்த ஜனங்கள் மேல காணப்பட்ட போது அங்கே ஒரு பெரிய விடுதலை உண்டானது. இன்றைக்கு நம்முடைய தேசத்திலையும் இருள் சூழ்ந்த நிலைமையில, காரிருள் சூழ்ந்த நிலைமையில தேசம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க மேல உதிக்கிற அன்றைய தினத்திலே ஒரு பெரிய விடுதலை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக கர்த்தருடைய மகிமை காணப்படுகிற அந்த ஜனங்கள் மேல என்ன ஆசீர்வாதம் இரண்டாவதாக வந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கும் போது, இந்த ஜனங்கள் இப்போ விடுதலை பெற்றாகிவிட்டது. இவர்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற, தெரிந்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த தேசத்துக்கு இந்த ஜனங்கள் போக வேண்டும். ஆனால் இந்த ஜனங்களுக்கு வழி நடத்துவதற்கு ஆள் வேண்டும். அல்லேலூயா. ஒரு இடத்திலிருந்து நாம் பிரயாணப்படுகிறோம் என்று சொன்னால், நமக்கு தெரிந்த பகுதியா இருந்தால் நாமவே போய்விடுவோம். தெரியாத பகுதியா இருக்கும் என்று சொன்னால், தெரியாத இடமா இருக்கும் என்று சொன்னால், நம்மை வழிநடத்துவதற்கு யாராவது வருவார்களா, நமக்கு பாதை காட்டுவதற்கு யாராவது வருவார்களா என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்போம். ஆனால் வேதத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, அங்கே 21, 22வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இரண்டாவதாக நாம் வேத பகுதியை வாசிக்கும் போது, விடுவிக்கிற தேவ மகிமை அந்த ஜனங்கள் மேல வெளிப்பட்டது. இரண்டாவதாக வழி நடத்துகிற தேவ மகிமை அந்த ஜனங்களுக்கு வெளிப்பட்டது. அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் எப்படி இருந்தாராம் அவர்களோடு? பகலிலே அவர்களுக்கு மேகஸ்தம்பம். ஏன் பகலிலே மேகஸ்தம்பம்? வனாந்தரம் என்று சொல்லும் போது பகலிலே வெயிலின் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்முடைய பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 தாண்டி போயிட்டு இருக்கு. வெயிலின் உஷ்ணம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. வனாந்தரத்தில் இதைவிட கடுமையான வெயில் இருக்கும். எனவே அந்த வனாந்தரத்தில் தன்னுடைய ஜனங்கள் நடக்கணும்னா அவர்களுக்கு மேகஸ்தம்பம் வேணும் என்று சொல்லி ஆண்டவரே அவர்களுக்கு மேகஸ்தம்பமாக இருந்து வழி நடத்தினார். அதே போல இரவு நேரத்தில் வனாந்தரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைமை இருக்கும் என்று சொன்னால், பகலில் எந்த அளவுக்கு வெயில் அதிகமாக இருக்கிறதோ அதை போல இரவிலையும் அதிகமான குளிர் இருக்கும், பனி இருக்கும். அது மாத்திரமல்ல, அநேக விஷ பூச்சிகள் எல்லாம் இரவு நேரத்தில் வெளியே வந்து ஜனங்களை கடித்து சேதப்படுத்துவதற்குரிய காரியங்கள் இருக்கும். எனவே தேவனே அவர்களோடு கூட இருந்து பகல் நேரத்தில் அவர்களுக்கு மேகமாய் இருந்து, இரவு நேரத்தில் அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பமாய் இருந்து அவர்களை வழி நடத்தினார் என்று அழகாக வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், எந்த நேரத்தில் எந்த உதவி நமக்கு வேணுமோ அப்படிப்பட்ட உதவியை தருகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று சொன்ன இந்த மாதத்தில் ஒருவேளை சில நேரத்தில் உங்களுக்கு பொருளாதார உதவி தேவை இருக்கும், சில நேரத்தில் சரீர ஆரோக்கியத்துக்கு உதவி தேவை இருக்கும், சில நேரத்தில் ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு தேவை இருக்கும் என்று சொன்னால், அந்தந்த நேரத்துக்கு தேவையான உதவியை தருகிற தேவனாய், அவருடைய மகிமை தருகிற தேவனாய் கர்த்தர் தம்முடைய மகிமையோடு உங்களோடு கூட இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களோடு பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்த கூட இருந்தார். அது மாத்திரமல்ல, 22வது வசனத்தை வாசிக்கும் போது, பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவே இல்லை. அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க. எத்தனை ஜனங்கள் அங்கிருந்து கிளம்பி, சுமார் 30 லட்சம் ஜனங்கள் அன்றைக்கு எகிப்திலிருந்து விடுதலை பெற்று கடந்து சென்றார்கள் என்று வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. அப்ப அத்தனை ஜனங்களுக்கும் பகலிலே மேகமாக இரவில் அக்னிமயமாக இருந்து ஆண்டவர் அந்த ஜனங்களை பாதுகாத்தார். அந்த தேவன் தான் இந்த மே மாதத்தில் உங்களுக்கும் எனக்கும் மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய், அதாவது எந்தெந்த நேரத்தில் என்னென்ன காரியம் நமக்கு என்னென்ன நன்மை வேணுமோ, என்னென்ன விடுதலை வேணுமோ, என்னென்ன சுகம் வேணுமோ, என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ, என்னென்ன உயர்வு வேணுமோ, நீங்க என்னெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் தருகிற தேவனாய் நம்மோடு கூட இருப்பார். எனவே உண்மையில் கர்த்தர்
உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியே இரண்டாவது பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம், அந்த மகிமை முதலாவது விடுதலைப்படுத்துகிற மகிமையாய் இருந்தது, இரண்டாவது வழி நடத்துகிற மகிமையாய் இருந்தது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். இந்த வேதத்தை வாசிக்கும் போது அதை யாத்திராகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 1-2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் சேபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. இப்ப ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனவே குறிப்பிட்ட இடத்துல ஒரு சமுத்திரம் வருகிறது. அந்த கடலுக்கு பக்கத்துல, அந்த சமுத்திரத்துக்கு பக்கத்துல, அந்த சமுத்திர கரையிலே இவர்களை பாளையம் இறங்க சொல்லுவாயாக என்று மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். இப்ப மோசே சொன்னபடி இந்த ஜனங்கள் சமுத்திர கரையிலே பாளையம் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா திடீரென்று ஒரு காரியம் அங்கே வருகிறது. அதை யாத்திராகமம் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவரை கட்டினார்கள். இப்போ விடுதலை கொடுத்த அதே பார்வோனும் அந்த ஜனங்களும் இப்ப என்ன நினைக்கிறாங்க? ஐயோ, நமக்கு இத்தனை வருஷமா இவங்க வேலை செய்துகிட்டு இருந்தாங்க, வீட்டுல வேலை செஞ்சாங்க, வயல்ல வேலை செஞ்சாங்க, நமக்கு தேவையான பட்டணங்கள் எல்லாம் அவங்களே செங்கல் அறுத்து கட்டி கொடுத்தாங்க. இப்ப நமக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லையே என்று சொல்லி மீண்டும் அந்த ஜனங்களை பிடித்துக் கொள்ளும்படியாய் பார்வோனும் அவனுடைய சேனைகளும் கடந்து வருகிறது. இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக நாம் அநேகர் கிட்டத்தட்ட எல்லாருமே பாவத்திலிருந்தும் சில காரியங்களிலிருந்தும் விடுதலை பெற்று கடந்து வந்திருக்கிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களா இருந்தோம், சினிமா பார்க்கிறவங்களா இருந்தோம், சிலர் போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்திருப்பார்கள். இப்படி பலவிதமான பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களா இருந்திருப்பார்கள். இப்போ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறி இருக்கிறோம். ஆனா அந்த பார்வோன் என்று சொல்லப்படுகிற அந்த சாத்தானுக்கு என்ன வேலைன்னா, விடுதலை பெற்று போன ஜனங்களை மீண்டும் அடிமைப்படுத்தி விட வேண்டும் என்பதுதான் அவனுடைய வேலை. அல்லேலூயா. எப்படி இவர்கள் என்னை ஆராதிக்காமல் ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு போகலாம்? எப்படி நான் குறிப்பிட்ட பாவத்தை செய்ய வச்சுக்கிட்டே இருப்பேன், சண்டை போட வைப்பேன், கெட்ட வார்த்தை போட வைப்பேன், இல்லைன்னா டிவியில சினிமா பாட வைத்துக் கொண்டிருப்பேன். இப்ப இதெல்லாம் செய்யாம இவங்க போயிட்டாங்களேன்னு சொல்லி அந்த பார்வோன் என்று சொல்லப்படுகிற அந்த சாத்தான் எப்படியாக அவர்களை மீண்டும் பழைய பாவத்துக்குள்ளே, மீண்டும் எகிப்துக்குள்ளே அடிமைப்படுத்தி கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லி பார்வோனும் சேனைகளும் வந்தது போல, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எகிப்தின் அதிபதி என்று சொல்லப்படுகிற அந்த சாத்தான் மீண்டும் பழைய பாவத்துக்குள்ளே நம்மை அடிமைப்படுத்தி வருவதற்காகவே அவன் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற தேவன். தேவ மகிமை நம்மோடு கூட இருக்கிறதுனால என்ன நடந்துச்சு பாருங்க. வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இப்போ மோசே மூலமா ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டார், புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி. எங்க போகிறது? ரெண்டு பக்கமும் மலை செங்குத்தா இருக்குது, மலை மேல ஏறி தப்பித்து போக முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்தாச்சுன்னா முன்னால பெரிய கடல் இருக்கிறது. பின்பக்கம் போகலாம் என்று சொன்னால் பின்னாலே பார்வோன் சோனைகள் வேகமாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். எங்க புறப்பட்டு போகிறது?
ஆண்டவர் ஒரு அற்புதமான வழியை திறந்தார் பாருங்க. 16ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அல்லேலூயா. அற்புதமான தேவன் செய்த காரியங்களை பாருங்க. கர்த்தருடைய மகிமை, கர்த்தர் அந்த ஜனங்கள் மேல உதித்ததுனால விடுதலை கிடைத்தது. கர்த்தர் அந்த ஜனங்கள் மேல உதித்ததுனால கர்த்தருடைய மகிமை அவர்களோடு கூட இருந்தது, விடுதலை கிடைத்தது. அந்த கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு வழி நடத்துகிறதாய் கூடவே இருந்தது. இப்போ வழியே இல்லாத இடத்துல வழி திறக்கிறதாக கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. வழி எங்க திறக்குது? கடல்ல வழி திறக்குது. அல்லேலூயா. ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஆற்றுல கூட வழியை திறக்கிறதுக்கு நம்மளால முடியல. ஆனா தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக கடல்லையே வழி திறந்து அற்புதமான ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்க காரணம் என்னன்னு சொன்னா கர்த்தருடைய மகிமை அந்த ஜனங்கள் மேல இருந்ததுனால. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் நினைச்சிட்டு இருக்கலாம், என் வாழ்க்கையில் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலைமையில் இருக்கிறது. நான் வேலை பார்த்த கம்பெனில இனிமே வேலை எப்படி இருக்குமோ தெரியலையே. நான் வேலை பார்த்த அந்த நிறுவனத்தில் மீண்டும் வேலை கிடைக்குமா? மீண்டும் அதே வேலைக்கு போக முடியுமா? எனக்கு வருமானத்துக்கு எல்லா வழியும் அழைக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அடைக்கப்பட்ட சூழ்நிலைமையில் இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் எது அடைத்துக் கொண்டிருந்ததோ அதிலேயே அற்புதமான ஒரு வழியை திறந்து கொடுத்தது போல கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று சொன்ன இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதமான வழியை திறப்பார். ஒருவேளை உலக ஜனங்களுக்கு வழிகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். தேவன் உலக ஜனங்கள் போல உங்களை பார்க்கல, அவருடைய பிள்ளையாய் பார்க்கிறார். எனவே தம்முடைய ஜனங்களுக்காக வைராக்கியமாய் இருந்து உலகத்துல வழி அந்த ரெண்டு பக்கத்திலையும் மலை, முன்னால செங்கடல், பின்னால எதிரிகள், எல்லா வழியும் அடைக்கப்பட்டிருந்த போது தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி பார்த்த போது உன்னதத்திலிருந்து ஒரு வழி வந்தது. அந்த உன்னதத்திலிருந்து வந்த அந்த வழிதான் கடல் இரண்டாய் பிளந்து அற்புதமாய் நடத்தி கொடுத்தது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, வழி இல்லாத சூழ்நிலைமையில, வழி தெரியாத நிலைமையில, எல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமே, இனிமேல் எங்களுடைய வாழ்க்கை எப்படி என்கிற ஒரு சூழ்நிலைமையில் இங்கு உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையில் கர்த்தர் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்ற வார்த்தையின்படி அந்த மகிமை உங்க மேல காணப்படும் போது ஆண்டவர் புது வழியை திறந்து, இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத, இதுவரைக்கும் நீங்கள் சென்றிராத, இதுவரைக்கும் கண்டிராத ஒரு புது வழியை திறந்து உங்களை நடத்த அவர் போதுமான தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி, கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு புது வழியை திறந்து உங்களையும் குடும்பத்தையும் அவர் நடத்த போதுமான தேவனாய் இருக்கிறார். உண்மையில் கர்த்தர் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கர்த்தர் உதித்ததுனால அந்த ஜனங்கள் மேல கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமை காணப்பட்டதுனால 430 வருஷம் அடிமைத்தனத்துக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டானது. கர்த்தருடைய மகிமை காணப்பட்டதுனால வழி நடத்துகிறவராகவே கர்த்தர் கூடவே இருந்தார். பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய மகிமை அந்த ஜனங்களுக்குள்ளே காணப்பட்டதுனால வழியே இல்லாத இடத்துல வழியை திறந்து நடத்துகிற ஒரு மகிமை காணப்பட்டது. இந்த நாளிலும் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்மையும் விடுதலைப்படுத்த, நம்மையும் வழி நடத்த, நமக்கும் வழி திறக்க நம்முடைய தேவன் நம்மோடு கூட கடந்து வந்திருக்கிறார். அப்படி எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வழியை திறந்திருக்க முடியுமானால் இன்றைக்கு உங்க பிள்ளையாகி எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு புது வழியை திறந்து எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லி எல்லாருடைய கண்களை மூடி வழி திறக்கிற அதிசயத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்திலே நடத்த போகிறார். வழி நடத்துகிற அதிசயத்தை இந்த மாதத்திலே நடத்த போகிறார். இதுவரைக்கும் பெற்றிராத ஒரு விடுதலையை இந்த மாதத்திலே உங்களுக்கு தந்து அவர் நம்மை நடத்த போகிறார். எனவே எல்லாருடைய கண்களை மூடி ஹல்லேலூயா.
வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. எத்தனை பேர் என்னோடு இணைந்து பாட போறீங்க? இந்த பாடலை பாடும்போதே கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறந்து உங்களை அற்புதமாய் நடத்த போகிறார். எனவே எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் இழந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் இழந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைகள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைகள் எல்லாம் இன்றே நடந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிருப்பாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிருப்பாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனமிரவே வழியாய் வந்தவன் வல்லவரின் கரத்தை நடத்திடுமே. வனமிரவே வழியாய் வந்தவன் வல்லவரின் கரத்தை நடத்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிருப்பாய். 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 இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று இன்றைக்கே நிறைவேற்றி உங்க வல்லமை விளங்கப்படுங்கப்பா. விசுவாசத்தோடு உம்மை நோக்கி துதித்துக் கொண்டிருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கே ஒரு விடுதலை உண்டாவதாக. இன்றைக்கே ஆண்டவரே வழி நடத்துகிற மகிமை வெளிப்படுவதாக. இன்றைக்கே வழி திறக்கிற மகிமை கேளுங்க. வாயை திறந்து ஆண்டவரே, என் வாழ்க்கையில அநேக வருஷங்களாக இருக்கிற இந்த வியாதி என்னை விட்டு நீங்கட்டும் சொல்லி கேளுங்க. இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கட்டும் சொல்லி கேளுங்க. நீங்க என்ன வாயை திறந்து கேட்கீங்களோ அந்த விடுதலை தர விடுவிக்கிற தேவனாய் நம்முடைய மத்தியில கடந்து வந்திருக்கிறார். நல்ல நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து விடுவிக்கிற வல்லமை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன வார்த்தைப்படியே இப்பொழுதே உங்க வல்லமை இறங்கி ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, வழி திறக்கிற அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஓ, வழி நடத்துகிற அதிசயம் கூடவே இருந்து பகலிலே மேக ஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா இருந்து நீங்க நடத்துகிற மகிமை வெளிப்படட்டும். ஓ, எங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான நன்மைகளை, தேவையான ஆசீர்வாதத்தை, எல்லா தேவையும் தந்து நீ நடத்துகிற தேவனாண்டவரே. அது மாத்திரமல்ல, அடைக்கப்பட்ட சூழ்நிலை இல்லை, வழியை திறந்து புது வழியை, உன்னத வழியை, இதுவரைக்கும் திறக்காத வழியை திறந்து எங்களை வழி நடத்துகிற தேவனா உம்முடைய மகிமை எங்கள் மேல விளங்க பண்ணி கொண்டிருக்கிற உம்முடைய நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி. விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை
பார்க்கிலும் இப்பொழுதே உங்க வல்லமை விளங்க பண்ணி உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்ற வார்த்தையின்படியே கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு மேலையும் காணப்பட்டு விடுதலையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று உங்களை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்கப்பா, நாங்க செய்ய வேண்டியதை செய்திருக்கிறோம். நீங்க செய்ய வேண்டியதை செய்து உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.